ஹாய் காய்ஸ், என்ன தங்க சொல்கிறது, நம்ம சென்னை அணி மீண்டுமா தொடர்ந்து 5வது தோல்வி பதிவு செஞ்சுருக்காங்க. பஞ்சாப் அணிக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கும் தோற்றுது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா டாஸ் தாங்க. ஏன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாடுக்கும் டாஸ்க்கு ராசி இல்லை. இது வரைக்கும் 10 மேட்ச்சு டாஸ் போயிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் தோற்றுருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் டாஸ் வின் பண்ணியிருக்காரு. நிறைய மேட்ச் டாஸ் தோற்றனால தான் நம்ம மேட்ச்சு தோற்றோம். கண்டிப்பாக எல்ஆர்ஜி அணிக்கு ஆப்போசிட்டெல்லாம் டாஸ் வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சேசிங் நம்ம நல்லா பண்ணி ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் டாஸ் தோற்றனால தான் நிறைய மேட்ச்சு தோற்றுருக்கோம். இந்த வெற்றியை குறித்து நம்ம சாம் கரண்ட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஒரு பதிவு சொன்னாருங்க. தோனி பற்றி சொன்னாருங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சாம் கரண்ட் என்ன சொன்னார்னா, இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. வர மேட்ச்லாம் நாங்கள் ஜெயிச்சதா கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம். இப்போ நாங்கள் பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த 265 ரன் நாங்கள் சேஸ் பண்ணதுலேருந்து எங்களோட பேட்டிங் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் மேல் ஒரு போட்டியில் நல்லா பண்ணுவோம். தோனி பற்றி ஒன்று சொன்னாருங்க. தோனி பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறேன். ஏன்னா இந்த வயசில் ஃபிட்னஸாக இருக்கிற பிளேயரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. தோனி தான் இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸோட பிளேயரை நான் பார்க்குறேன். அவர் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. கண்டிப்பாக அவர் மாரி நல்ல ஒரு பிளேயராக வருவேன் நான். அது மட்டும் இல்லாமல் நான் சிஎஸ்கே விளையாடும் போது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான மெமரிஸ் எந்த டீம்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கேல இருக்கும்போது தான். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கைட்னஸ் கொடுத்தாரு நம்ம தோனி எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா கற்றுக்கினேன் அவர்கிட்ட. இப்போயும் நான் மேட்ச் முடிஞ்சிட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட போய் பேசுவோம். ஒரு 1 hour அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் போவேன். ஏன்னா நிறைய அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். அதனால் தோனி மாதிரி ஒரு பிளேயருக்கு விளையாடுறது ரொம்ப நான் மகிழ்ச்சி அளிக்கிறேன். அவர் ஆப்போசிட்டாக விளையாடுறது எனக்கு பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக தோனிக்கிட்டேருந்து எனக்கு அவர் அண்ணன் மாதிரி. எப்போ எனக்கு எந்த ஒரு இது வந்தாலும் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட கேட்பேன். எனக்கு நிறையா அவர் சொல்லி தந்திருக்காரு. அதனால் தோனி என் வாழ்நாள் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்லுறதுங்க, ஒரு மகிழ்ச்சியாக சொன்னாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம சென்னையில் விளையாடிருக்காரு. ஆல்ரெடி சுட்டி குழந்தைன்னு சொல்லுவோம், விளையாடிட்டு அடுத்த டீம் போயிட்டு கேப்டன் பண்ணும்போது தோனி பற்றி பேசுகிறாருன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாக தோனியோட புகழ் எல்லாருக்கும் இருக்குங்க. எல்லாத்துலேயும் அவர் பற்றி பேசுகிறாங்க. தோனி மாதிரி ஒரு லெஜண்ட் இந்திய அணியில் பிறந்திருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அவர் இந்த வயசுல இந்த ஃபிட்னஸ் இருக்கா பாருங்க, ரன்னிங் ஓடுறது, அப்பா நல்ல அந்த ஃபிட்னஸ் இன்னொரு எப்படி தான் அவர் மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரிலுங்க. ஏன்னா 42 வயசுங்க. 42 வயசுலாம் யாரும் ஐபிஎல்லில் இது வரைக்கும் விளையாட மாட்டாங்க. ஐ திங்க் பியூஷ் சாவ்லா இருக்கார். இருந்தாலும் அவர் ஒரு பவுலர். தோனி பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பிங்லாம் டையச் கேட்ச் பிடிச்சலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பா அதெல்லாம் இந்த வயசில் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை நம்ம தலை பண்ணியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவரோட ஃபிட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இந்த வயசுலேயும் அந்தளவுக்கு ஃபிட்னஸாக இருக்குது. கண்டிப்பாக தலை இன்னும் ஒரு 2-3 சீசன் விளையாடினார்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அவர் இன்னும் சிஎஸ்கேயில் நல்ல பிளேயரை வளர்க்கணும். ருத்ராஜ் கைக்வாடு வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகலை. அவர் இன்னும் கொஞ்சம் ஷைன் பண்ணி கண்டிப்பாக அடுத்த வேர்ல்டு கப்புக்கு அவர் எப்படி சொல்லுதுங்க, ஒரு நல்ல பிளேயராக உருவாக்கி தரணும்னு நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் தோனி கண்டினியூ பண்ணோம் அடுத்த சீசனும் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சாம் கரண்ட் இதை பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கோன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.